The big difference between head faith and heart faith. தலை விசுவாசத்திற்கும் உள்ள விசுவாசத்திற்கும் அல்லது இருதய விசுவாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. Head faith is believing certain things. மூளையிலே இருக்கக்கூடிய விசுவாசமானது ஒரு சில காரியங்கள் நம்புவது. The earth is round. பூமியானது உருண்டையா இருக்கிறது. The earth goes around the sun. பூமியானது சூரியனை சுற்றுகிறது. This is all head faith. இவைகளெல்லாம் மூளை விசுவாசம். And you can believe in the Bible like that. இதே போல நீங்கள் வேதத்தையும் விசுவாசிக்கலாம். 2 + 2 is 4. 2 + 2 4. Like that many things we can believe. இது போல வேதத்திலிருந்து பல காரியங்களை நீங்கள் மூளையிலே நம்பலாம். Heart faith is a dependence. ஆனால் உள்ளத்தில் உள்ள விசுவாசமானது தேவனையே சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. We can take another example. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Of this dependence. இந்த சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. It's like a woman at the marriage, in the wedding ceremony, saying to the man, "Yes, I trust you." திருமண வைபவத்திலே ஒரு ஸ்திரீ தான் மனம் செய்ய போகிற அந்த புருஷனிடத்திலே நான் இவரை நம்புகிறேன் என்று சொல்கிறார். And that means she is giving herself completely to him. அதனுடைய பொருள் என்னவென்றால் தன்னை முழுமையாக மணக்கப் போகிற கணவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். That is faith. அதுதான் விசுவாசம். She is trusting him completely for the rest of her life. தன்னுடைய வாழ்க்கையின் மீதியுள்ள சகல நாட்களுக்கு இந்த நபரையே நம்புகிறார். And everything changes from that day. அந்த நாளிலிருந்து சகல காரியங்களும் மாறுகிறது. She changes her name. தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார். And let me say this to you. இதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். In a very reverential way, I want to say it. நான் மிகவும் ஒரு மரியாதைக்குரிய கண்ணியமான விதத்திலே சொல்ல விரும்புகிறேன். That Christian means Mrs. Jesus Christ. கிறிஸ்தவன் என்றால் அர்த்தம் என்ன? திருமதி இயேசு கிறிஸ்து என்று சொல்லலாம். Did you understand that? That is the meaning of the word Christian. விளங்கிக் கொண்டீர்களா? இதுதான் கிறிஸ்தவன் என்பதனுடைய அர்த்தம். When did my wife get my name? என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பெயர் எப்பொழுது கிடைத்தது? Only when she got married to me. என்னை திருமணம் செய்த நாளில் இருந்துதான். If she just believed in me in my head, that is not going to make her my wife. ஏதோ மூளை அறிவிலே விசுவாச நம்பிக்கையா இருந்தால் என்னுடைய மனைவியை மாறி இருக்க மாட்டார்கள். It's admiring me doesn't make her my wife. என்னை பார்த்து மெச்சிக் கொண்டிருந்தால் என்னுடைய மனைவியை அவர்கள் மாறி இருந்திருப்பார்கள். Your admiring Jesus Christ is no use. ஆகவே இயேசுவை பார்த்து நீங்கள் பாராட்டுகிறீர்களே, புகழுகிறீர்களே, மெச்சிக் கொள்கிறீர்களே, அதுவே பிரயோஜனம் இல்லை. She had to make a decision that she's going to commit herself to me for the rest of her life. தன்னுடைய வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களிலே என்னையே நம்ப போகிறேன் என்று அவர்கள் ஒரு தீர்மானம் அர்ப்பணம் செய்கிறார்கள் திருமணத்திலே. Active faith. அதுதான் ஒரு உறுதியான செயல் முறையிலே உள்ள விசுவாசம். And that is the type of faith that the Bible speaks about. இப்படிப்பட்ட செயல்பாட்டின் விசுவாசத்தை தான் வேதம் பேசுகிறது. Where I say to Jesus Christ, நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறேன், "You are now my husband. நீர்தான் என்னுடைய கணவர், மணவாளன். I take your name. நான் உம்முடைய பெயரை எடுத்துக் கொள்கிறேன். I'm going to call myself Christian." நான் இனிமேல் என்னை கிறிஸ்தவன் என்று அழைக்கப் போகிறேன். Today that word has become so devalued that the real meaning is gone. அந்த உண்மையான அர்த்தமே மறைந்து விட்டது. இன்றைக்கு இந்த பெயரானது சாதாரண ஒரு காரியமே மாறிவிட்டது. Millions of people of them are calling themselves Mrs. Jesus Christ. They are not married to him at all. இயேசு கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்படவே இல்லை. ஆனாலும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். They are liars. அவர்கள் பொய்யர்கள். They are not married to Christ. அவர்கள் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்படவில்லை. They have not given themselves to Christ. தங்களை கிறிஸ்துவுக்கு என்று கொடுக்கவில்லை, அர்ப்பணிக்கவில்லை. They don't have faith. அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. What happened when my wife married me? என்னுடைய மனைவி என்னை திருமணம் செய்து கொண்ட பொழுது என்ன நடந்தது? All her life changed. அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறியது. Now she had to fit in with my plan. இப்பொழுது என்னுடைய திட்டங்களுக்குள்ளாக தன்னை அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். She had to give up her plan. தன்னுடைய திட்டங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். Isn't that what happened when you got married to somebody? நீங்கள் யாரோ ஒருவரை திருமணம் செய்த பொழுது அதுதான் அல்லவா நடந்தது? Did that happen when you give yourself to Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அது நடந்திருக்கிறதா? There are so many people who still got their own plans, do their own thing and say I am married to Christ. அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய திட்டத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள், தங்களின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். That's not faith. அது விசுவாசம் அல்ல. That is a head faith. அது மூளை விசுவாசம். And you're fooling yourself if you think you're a Christian. நீங்கள் அப்படியே நீங்கள் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். Think of a marriage. ஒரு திருமணத்தை எண்ணி பாருங்கள். Think what happens to a woman when she gets married. ஒரு ஸ்திரீ தனக்கு திருமணமாகும் பொழுது என்ன நடக்கிறது என்று எண்ணி பாருங்கள். All the things that change in her life when she gets married. திருமணமான அந்த நாளிலிருந்து சகல காரியங்களும் அவருடைய வாழ்க்கையிலே மாறிவிடுகிறது. Was there a day in your life when everything changed like that because you gave yourself to Christ? உங்களை கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுத்தபடினாலே உங்களுடைய வாழ்க்கையில் அது போன்ற ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா இல்லையா? There was a day like that in my life when I was 19 and a half years old. நான் 19 வயதா இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது.
It was exactly like getting married. My whole life changed. அது திருமணமாவது போலவே என்னுடைய முழு வாழ்க்கை மாறிவிட்டது. My ambitions, my desires, my plans, everything changed because now another person had to control my life. என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய அபிலாஷைகள், என்னுடைய திட்டங்கள் எல்லாம் மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால் வேற ஒரு நபர் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொண்டார். That is faith. இதுதான் விசுவாசம். Dependence. தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. It's a confidence in God is my Father. முதலாவதாக தேவனே என்னுடைய அப்பா என்கிறதான நம்பிக்கை. A dependence upon Christ. கிறிஸ்துவை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. I want to say one more thing. இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். About faith. விசுவாசத்தை குறித்து. In James chapter 2. இரண்டாம் அதிகாரம். James chapter 2. யாக்கோபு இரண்டாம் அதிகாரம். Here is the final proof of faith. விசுவாசத்தின் கடைசி நிரூபணம் இங்கே இருக்கிறது. Verse 18. 18ஆம் வசனம். Someone may say, James 2:18. யாக்கோபு இரண்டாம் அதிகாரம். You may say, you have faith, I have works. ஒருவன் show me your faith without the works, I will show you my faith by my works. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. Real faith always produces the works of faith. உண்மையான விசுவாசம் என்பது விசுவாசத்தின் கிரியைகளை உண்டாக்குகிறது. And it says here in verse 20, 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Are you willing to recognize, you foolish fellow, that faith without works is useless? வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமா? It's not just the confidence in God as my Father. தேவனுடைய தகப்பன் என்கிற நம்பிக்கை மட்டுமல்ல. It is not just a dependence upon Christ. கிறிஸ்துவை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை மட்டுமல்ல. Like a marriage. ஒரு திருமணத்தின் நடக்கிறது போல. But just like in a marriage, there are children produced. திருமணம் செய்த பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பது போல. In the same way, if I'm really married to Christ, there's some works will come out of my life. உண்மையாலுமே நான் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கிரியைகள் வரும். And you know the children look like the father. பிள்ளைகள் பெற்றோரை போலவே இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். The works of Christ will come out of my life. கிறிஸ்துவுடைய கிரியைகளுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படும். If you don't have such works, அப்படிப்பட்ட கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில காணப்படவில்லையானால், you have to question whether you really have faith. உண்மையாலுமே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். Was there some change in your life when you say you believed in Christ? நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன் என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டதா? Faith without works, verse 26, is dead. 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். It says faith without works is like a body without any breath. உயிரே இல்லாத ஒரு சரீரத்தை போலதான் கிரியை இல்லாத விசுவாசம் காணப்படுகிறது. We can say that all the parts of our body are like all the doctrines in the Bible. நம்முடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவங்களும் வேதத்திலே காணக்கூடிய உபதேசங்கள் என்று நாம் சொல்லலாம். There are so many doctrines in the Bible. வேதத்திலே எவ்வளவோ உபதேசங்கள் காணப்படுகிறது. And you can believe all those doctrines. நீங்கள் அந்த அனைத்து உபதேசங்களையும் நீங்கள் விசுவாசிக்கலாம். The Trinity, the death of Christ, His resurrection, கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல், His coming back. அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். You can believe the doctrines about Satan and the Holy Spirit. சாத்தானை குறித்த உபதேசம், பரிசுத்த ஆவியானவரை குறித்த உபதேசம், all the gifts and fruit of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள், வரங்கள், they are all like all the parts of the body. இவைகள் எல்லாம் சரீரத்தில் உள்ள வெவ்வேறு அவயவங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. Different doctrines. வித்தியாசமான உபதேசங்கள். Fingers, eyes, ears, legs, everything. கரங்கள், கண்கள், காதுகள், கால்கள். But all that is useless if there is no breath in the body. சரீரத்தில் அந்த சுவாசம் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு காரியங்களும் வீண்தான். So what he's saying is you can have so many doctrines and your faith may not be real faith at all. ஆகவே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு பலவிதமான உபதேசங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய விசுவாசமான உண்மையான விசுவாசம் இல்லை என்றால் என்ன பயன்? So many Christians in one church feel I'm superior to people in that church because I believe certain doctrines they don't believe. அந்த சபையில உள்ளவர்கள் விசுவாசிக்காத சில உபதேசங்களை எங்களுடைய சபையில நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆகவே நாங்கள் அவர்களை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று சில சொல்லுகிறார்கள். Some Protestants think I'm better than the Roman Catholics. சில புராட்டஸ்டன்ட் மத இயக்கத்தினர் சொல்லுகிறார்கள், கத்தோலிக்கர்கள் நாங்கள் பெரியவர்கள், மேன்மையானவர்கள். Independent assemblies in Protestants who say I'm better than the CSI and I'm better than the Lutherans. புராட்டஸ்டன்ட்ல இருக்கக்கூடியதான சுயாதீன சபைகள் நாங்கள் லுத்தரன்களை காட்டிலும் மேன்மையானவர்கள், நாங்கள் புராட்டஸ்டன்டை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். In what way? எந்த விதத்திலே? It's only in doctrines. உபதேசத்தில் தான். What about a faith inside? உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை பற்றி என்ன காரியம்? Produces the works of Christ. கிறிஸ்துவுடைய கிரியைகளை உண்டாக்கக்கூடிய விசுவாசம் எங்கே? Faith without works is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். Take a simple matter. எளிய ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The works of Christ are many, but I'll just mention one of them. கிறிஸ்துவுடைய கிரியைகள் பல இருக்கிறது, அதிலே ஒன்றை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். One of the greatest works that Jesus has done is forgiving people. இயேசு கிறிஸ்து செய்த ஒரு பெரிய கிரியை மக்களை மன்னிப்பது. When he was on earth, he forgave many people their sins. இந்த பூமியில இருக்கும்போது அநேகரை மன்னித்தார், அவருடைய பாவங்களை மன்னித்தார். One of the last things he did when he was hanging on the cross was forgiving the people who crucified him.
அவர் செய்த கடைசி காரியம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கிறார். பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று. That greatest crime that anybody committed, to kill the Son of God. ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றம் என்னவென்று சொன்னால் தேவகுமாரனை சிலுவையில் அறைவது. No greater sin that was committed on the earth. அதை காட்டிலும் பெரிய பாவமே இந்த உலகத்திலே செய்யப்படவில்லை. Jesus forgave them. இயேசு அவர்களை மன்னித்தார். Have you forgiven everybody who harmed you? உங்களுக்கு தீமை செய்த எல்லாரையும் நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களா? That is one of the works of Christ. இது கிறிஸ்துவுடைய கிரியைகளிலே ஒன்று. That is one of the children that are born through this marriage. இந்த திருமணத்தின் மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைதான் இந்த மன்னிப்பு. If you are really married to Jesus Christ, உண்மையாலுமே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால், this child will definitely be born in your life. இந்த குழந்தையானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்துவிடும். The child of forgiving other people. மற்ற மக்களை மன்னிக்கக்கூடிய குழந்தை. And if you have not forgiven other people, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால், do you know that the Bible says your heavenly Father will not forgive you? வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியாத உங்கள் பரம தகப்பனும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். One mark of true faith is that you have the works of Christ. உண்மையான விசுவாசத்தின் ஒரு அடையாளம் என்னவென்றால் உங்களுக்கு கிறிஸ்துவுடைய கிரியைகள் வெளிப்படும். Here is one of those works. அவ்விதமான கிரியைகளில் ஒரு கிரியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Forgiving others who have done some terrible sin against you. உங்களுக்கு விரோதமாக கொடிய பாவம் அக்கிரமம் செய்தவர்களை மன்னிப்பது. I'm sure all of you who are sitting here, some people have done some harm to you. இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், யாரோ ஒருவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை செய்திருக்கலாம். Anyone who is more than 5 years old has had somebody do some harm. 5 வயதுக்கு மேலாக நீங்கள் யாராவது இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக யாரோ உங்களுக்கு ஒரு தீமையை செய்திருக்கிறார்கள். And you may think that's a very big harm somebody did to you. யாரோ ஒருவர் எனக்கு வெகு தீமையை செய்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். Is it greater than crucifying the Son of God? தேவகுமாரனை சிலுவையில் அறைவதை காட்டிலும் பெரிய தீமை உங்களுக்கு செய்திருக்கிறார்களா? Anybody done a greater crime than that against you? உங்களுக்கு விரோதமாக சிலுவையில் அறைந்த பாவத்தை காட்டிலும் பெரிய பாவத்தை உங்களுக்கு விரோதமாக செய்திருக்கிறார்களா? If you are really married to Christ, உண்மையாலுமே நீங்கள் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால், you will get His Spirit. உங்களுக்கு அந்த ஆவி கிடைக்கும். Say, Father, forgive him. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். He has done a lot of evil to me. அவன் எனக்கு வெகு தீமையை செய்திருக்கிறான். But he doesn't realize what a terrible sin it is to hurt a child of God. தேவனுடைய பிள்ளையை தீமை செய்வது அல்லது தீங்கு விளைவிப்பது என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்று அவனுக்கு தெரியவில்லை. Forgive him because he doesn't know what he's doing. அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே மன்னியும் ஆண்டவரே. Same prayer that Jesus prayed on the cross. இயேசு சிலுவையில் செய்த அதே ஜெபம் is the prayer that comes out of the mouth of a person who's got real faith. உண்மையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து அதே ஜெபம் வரும். Without such works, இந்த கிரியைகள் இல்லாவிட்டால் your faith is dead. உங்களுடைய விசுவாசமானது செத்துப்போன விசுவாசம். So I hope you have understood today something of the meaning of true faith. ஆகவே உண்மையான விசுவாசம் என்பதனுடைய அர்த்தத்தை இன்று ஓரளவுக்கு விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். It is so easy. அது எவ்வளவு எளிதாக இருக்கிறது பாருங்கள். All you have to do is turn from your sin. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாவத்தை விட்டு திரும்புங்கள். Say, Lord, I don't want to sin again. ஆண்டவரே மீண்டுமாய் நான் பாவம் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லுங்கள். I want today to be married to you, Jesus Christ, my Lord. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்மோடு கூட நான் மனம் செய்யப்பட வேண்டும். And I want you to come and live by your Spirit in me. எனக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே வந்து எனக்குள்ளாய் வாழ்ந்து வாசம் with your Spirit. உம்முடைய ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. And Lord, I cannot produce this child, but you can produce it in me. ஆண்டவரே இந்த குழந்தை என்னாலே பெற்றெடுக்க முடியாது, ஆனால் நீர் இந்த குழந்தை என் மூலமாக பெற்றெடுக்க முடியும். Why don't you ask God to produce in you by His mighty power this child called forgiving others? அவருடைய வல்லமையான பலத்தின் மூலமாக மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த குழந்தை ஆண்டவரே எனக்குள்ளே உண்டாக்கும் என்று ஏன் நீங்கள் கேட்க கூடாது? One last verse. ஒரு கடைசி வசனம். Philippians 4:13. பிலிப்பியர் 4:13. This is the confession of a person who's got true faith. மெய்யான விசுவாசத்தை பெற்ற ஒரு மனிதனுடைய அறிக்கை இப்படித்தான் இருக்கும். It's a wonderful confession. மிகவும் அற்புதமான ஒரு அறிக்கை. Philippians 4:13. பிலிப்பியர் 4:13. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Without him I can do nothing. அவரை அல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Don't ever say again, oh, I cannot obey that command of God. ஐயோ இந்த தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய முடியாது என்று சொல்ல வேண்டாம். That is the language of unbelief. அது அவிசுவாசத்தினுடைய பாஷை. Everything that God has commanded. தேவன் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியமும், love your enemies, உடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், speak the truth always, எப்பொழுதுமே உண்மையை பேசுங்கள். Lord, I can do it. ஆண்டவரே நான் அதை செய்ய முடியும். Not in my strength. என்னுடைய பலத்தினாலே அல்ல. A woman cannot produce a child on her own. ஒரு ஸ்திரீ தானாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. But with her husband she can have a child. கணவனோடு கூட சேர்ந்தால் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். I'm saying I cannot do any of these things. ஆகவே ஆண்டவரே இவைகள் எல்லாம் நான் செய்ய முடியாது. Christ is my husband. ஆனால் கிறிஸ்துவினுடைய கணவனாய் He இருக்கும்போது can produce in me
all the things He has commanded. அவர் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் என் மூலமாக அவர் உண்டாக்க முடியும். I have many children. எனக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். Children which are obedience to God's commandment. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல்ங்கிறதான பிள்ளைகள். What a wonderful life. என்ன அற்புதமான வாழ்க்கை. I have tasted a little bit of it. அந்த வாழ்க்கையின் கொஞ்சத்தை நான் ருசித்திருக்கிறேன். It's like heaven beginning on this earth itself. பரலோகம் என்பது இந்த பூமியிலேயே ஆரம்பிப்பது போல. That can be your experience. இந்த அனுபவம் உங்களுடைய அனுபவமாக மாற முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Bow our heads in prayer. நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை ஜெபத்திலே வணங்குவோம். I want to invite you to be married to Jesus Christ today. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் திருமணத்தில் இணைக்கப்படும்படியாக உங்களை அழைக்க விரும்புகிறேன். He is waiting. அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். For whatever you have heard, I want to invite you to respond to God. நீங்கள் இப்போது கேட்ட காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதற்கு நீங்கள் தேவனுக்கு பதில் சொல்ல முடியாது நான் உங்களை அழைக்கிறேன். Will you say, Lord, you have spoken to me. ஆண்டவரே நீர் என்னிடத்தில் பேசியிருக்கிறீர் என்று நீங்கள் சொல்வீர்களா? And I want to speak to you. நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I want to turn from my sin. ஆண்டவரே நான் உம்மிடத்தில் பேச விரும்புகிறேன். நான் பாவத்தை விட்டு திரும்ப விரும்புகிறேன். I am praying in the name of Jesus who came to save me from all my sins. இயேசு என்கிற என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை ரட்சிக்க வந்த அந்த நாமத்திலே ஆண்டவரே நான் வருகிறேன். I want to be saved from all my sins. எல்லா பாவங்களிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். Thank you, Lord, for hearing me. ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.